சித்த மருத்துவர் டாக்டர் ஷண்முகம், விழுப்புரம். இன்று சாறு எடுத்தல் முறை, அதாவது பட்டைகளோ இலைகளோ உணவுப் பொருட்களோ இதிலிருந்து சாறு எடுக்கிறதுல முறைகள் இருக்குது. நாம் பொதுவாக என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி துணியில் வடிகட்டுறோம், இல்லை பிழிஞ்சு எடுக்கிறோம். இதெல்லாம் அதில் இருக்கிற முக்கிய சத்துக்களை நாம் இழக்கிறோம். ஒரு 2 உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ உணவு பண்டத்திலே கூட தேங்காய் நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அதனுடைய வெப்பத்தினால, அந்த மிக்சியினுடைய ஹீட்டுனால அதோட டேஸ்ட்டே மாறுது. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, வழக்கமாக என்ன செய்வாங்க, அதாவது தேங்காயை அரைச்சி அதை நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கிற மெல்ட்டிங் பாயிண்ட், அந்த வெப்பநிலையினால் இந்த தேங்காயில் இருக்கிற முக்கிய மூலக்கூறுகள் வெப்பத்தினால சீரழியறதில்லை. இது இந்த உணவுப் பொருளில் இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன். மிக்சியில் அடிக்கிறதையே பழக்கமாக இருக்காங்க. அடுத்தது நான் மருத்துவத்தில் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் அருகம்புல் சாறு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். பொதுவாக என்ன செய்கிறாங்க, அப்படியே அருகம்புல்லை ஒரு மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சி துணியில் புழிஞ்சி வடிகட்டி சாப்பிட்றாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் சாறு எடுக்கிற முறை என்றே உள்ளது. அதற்கு தான் இன்றைக்கு ஒரு 10 சாறு எடுக்கும் முறைகளை நான் சொல்கிறேன். முக்கியமாக அருகம்புல்லை சாறு எடுக்கும் பொழுது அந்த அருகம்புல் கூட உமி, அதாவது அரிசி உமி, அப்புறம் வாழைப்பழத்தினுடைய பீசஸ், எவ்வளோ அளவுனா ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் போட்டு ஒரு வாழைப்பழம் அளவுக்கு சீவி அது கூட போட்டு உமி, அதாவது தவிடு, அரிசியிலேருந்து எடுக்கிற தவிடு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கசக்கி இரவே வைத்து விட்டீர்களானால் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிந்த சாறு வரும். இதை அரைக்கவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ அருகம்புல்லிருந்து சாறு எடுக்கிறது சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி இந்த மூலிகைகளை சாறு எடுத்து பயன்படுத்துவதில் 2 விதம் இருக்குது. ஒன்று, இந்த மூலிகைகளை எடுத்து வெளிப்பிரயோகங்கள் மேலே தடவரத்துக்கு பயன்படுத்துகிற சாறு எடுக்கிற முறை வேறு. அதே மூலிகைகளையோ நாம் உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது அதை சாறு எடுக்கும் முறை வேறு. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே. இப்போ சோற்று கற்றாழை சாறு எடுத்தல், அதை இப்போ சோத்து கற்றாழை சீவிட்டு அந்த ஜெல் மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ இதை வெளிப்பிரயோகத்துக்கு பயன்படுத்தும் பொழுது படிகாரம் ஆலம் அப்படின்னு பேர் நம்ம வீட்டில் கூட கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த சோத்து கற்றாழை ஜெல் கூட ஒரு 2 டீஸ்பூன் படிகாரம் பவுடர் போட்டு 3 ஹவர்ஸ் நீங்கள் வச்சுருந்துட்டு பிசைஞ்சிட்டு 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிந்த நீர் வரும். இப்போ இந்த படிகாரம் கலந்த சோத்து கற்றாழை சாறு உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. இதை வெளிப்பிரயோகத்துக்கு பயன்படுத்தணும், நமக்கு அழகுக்கோ தோல் வியாதிகளுக்கோ. இதே சோத்து கற்றாழையை நம்ம உள்ளுக்கு வயிற்றுப்புண்ணுக்கு சாப்பிடும் பொழுது எடுக்கிற முறை என்னென்னா, சோத்து கற்றாழை ஜெல் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோன்னா பாக்குத்தூள் அல்லது கடுக்காய்த்தூள் 2இல் ஏதாவது ஒன்றை 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு கைப்பிடி சோத்து கற்றாழை ஜெல்லுக்கு 2 டீஸ்பூன் பாக்குத்தூள் அல்லது கடுக்காய் பவுடர், இதை நம்ம போட்டு பிசைஞ்சு இரவு வச்சுட்டு காலையில் எடுத்தோம்னா தெளிந்த துவர்ப்பான உள்ளுக்கு சாப்பிடும்படியான சோத்து கற்றாழை சாறு கிடைக்குது. இப்போ இந்த அருகம்புல் சாறு ஒன்று, சோத்து கற்றாழை சாறு ஒன்று. ஸோ இது மாதிரி மூலிகளை ஏன் அந்த மாதிரி சாறு எடுக்கணும்னா அதோட மருத்துவ குணங்கள் மேம்படணும். அதோட மருத்துவ குணத்தை அது இழந்துடக்கூடாது. அந்த மாதிரி சாறு எடுக்கிற முறை என்னன்னு சொன்னீங்கன்னா, சில வகைகளை இடித்து சாறு பிழியணும், சில வகைகளை அரைத்து சாறு பிழியணும், சில வகையான மூலிகளை கசக்கி பிழிஞ்சி சாறு எடுக்கணும், சிலரை அனலில் காட்டி, அதாவது நெருப்பு அனலில் காட்டி சாறு பிழியணும், சிலதை கொதிக்க வைத்து டிஸ்டிலேஷன் ஓம வாட்டர் மாதிரி, அடுத்தது அவித்து சாறு பிழியறதுன்னு இருக்குது. இந்த மாதிரி சில நட்பு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு விராலி அப்படின்ற ஒரு பட்டை இருக்குங்க, அதில் சாரே எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உப்பு பஷ்பம்னு ஒன்று விற்கிது, சித்தாவில் தெரியும். இது பொதுமக்களுக்கு புரியாது, அதனால் இந்த விராலி சாறு எடுக்கிறத விட்டுறேன். மற்றபடி சாதாரணமாக நம்ம சாறு எடுக்கிறதுல கசக்கி பிழிதல்னா கற்பூரவல்லி, ஓமவல்லி, துளசி இதையெல்லாம் அரைக்கக்கூடாது, கசக்கி பிழிந்து சாறு எடுக்கணும். இந்த கசக்கி பிழியறதுல கையால் கசக்க முடியலன்னா ஒரு துணி, வெள்ளை துணியில் போட்டு அந்த துணியை நீங்கள் லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த சாறு வந்துடும். இதுபோல் இந்த சாறு எடுக்க வேண்டிய அவசியம் ஏன்னு இருக்குன்னா, அதில் இருக்கிற முக்கியமான ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், முக்கியமான தாது பசுங்கணிகங்கள் உள்பட
மருத்துவ குணம் மாறிடக்கூடாது. சில டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணி சாறு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற மருத்துவ குணம் முழுமையாக இழந்துட்டு மருந்து வேலை செய்யலைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவர்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற உணவுகளே கூட நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக என்னென்னா, பூண்டை நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டை சாறு எடுக்கிறோம். இப்போது பூண்டினுடைய சாறு வெளிப்பிரயோகத்துக்கு பயன்படுத்தும் பொழுது நாம் அனலில் காட்டி வதக்கி, அதாவது பூண்டை நம்ம ஒரு அனல் காட்டுறோம், அது எப்படி வேணாலும் நம்ம காட்டிக்கலாம். ஒரு சட்டியில் போட்டு வறுத்தாலும் சரி, ஒரு குச்சியில் தொட்டாலும் சரி, ஒரு துணியில் போட்டு அந்த பூண்டை வாட்டி ஒரு துணியில் போட்டு நம்ம முறுக்கணும். தட்டிட்டு முறுக்கணுன்னா வரும். இது உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது, நெஞ்செரிச்சல் வரும். இது வெளிப்பிரயோகங்களுக்கு ஒரு படை ஃபங்கஸ்க்கு யூஸ் பண்ணும்பொழுது, ஒரு ஆயின்மெண்ட் தயாரிக்கும் போது தயாரிக்கிறது. இதே பூண்டை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது எப்படி எடுக்கணும்னா, ஒரு 100 ml பாலில் 10 பூண்டு பல் போட்டு அவிச்சோம்னா அந்த பூண்டில் இருக்கிற எண்ணெய் வந்து பாலில் இறங்கிடும். அந்த பாலை தான் நம்ம குடிக்கணும். நேரடியாக பூண்டை நீங்கள் கசக்கி பிழிந்ததை குடிச்சிங்கன்னா குடல் புண் வரும். இந்த மாதிரி இஞ்சி சாறு எடுக்கிறதுன்ற ஒரு மெத்தட் இருக்குங்க. இதுவும் வெளிப்பிரயோகத்துக்கு ஒரு விதம், உள்பிரயோகத்துக்கு ஒரு விதம். இப்போ இஞ்சி தெளிநீர் அப்படின்னு ஒன்று உண்டு. என்னென்னா, இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா அம்மியில் அரைச்சிட்டு அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி இருக்குதுன்னா அதை அரைச்சி 100 ml தண்ணி ஊற்றி நைட்டு வச்சிடணும். வச்ச பிறகு ஒரு தெளிந்த ஒரு நீர் மேலே வரும். அடியில் சுண்ணாம்பு, அந்த இஞ்சியில் இருக்கிற கால்சியம் ஆக்சில் இருக்கிற சுண்ணாம்பு அடியில் தங்கிடும். மேலே வர்ற தண்ணியை தான் இஞ்சி தெளிநீர். இது எப்படின்னா, இஞ்சி அப்படியே புழிஞ்சி அதை சாறு எடுத்து குடிச்சு நெஞ்சு எரிச்சல் வயிற்றெரிச்சல் வருது. என்ன காரணம், அந்த இஞ்சியில் இருக்கிற கால்சியம் ஆக்சிலேட் இருக்கிற சுண்ணாம்பு சத்து. இப்போ வைத்தியத்தை தப்பாக பண்ணிவிட்டு அந்த மூலிகைகள் மேலே குறை சொல்கிறது. அதனால தான் இந்த வீடியோ. என்னென்னா, இஞ்சி சாறு எடுத்தல், இஞ்சி தெளிநீர். இஞ்சி ஊறல்னு ஒன்று இருக்குது. நம்ம இஞ்சி அப்படியே சாப்பிட்ணும், தோல் சீவிட்டு அதை பீசஸை தேனில் ஊற வச்சு ஒரு 30 நாளைக்கு 48 நாளைக்கு கூட வச்சு அந்த இஞ்சி தேன் ஊறலை நம்ம உள்ளுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இஞ்சியாக இருக்கட்டும், இலை சாறுகளாக இருக்கட்டும், பட்டைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மருத்துவ சாறு எடுத்தல். ஏன்னா இந்த சாறுன்னு ஏன் சொல்கிறேன்னா, கஷாயம் வேற. கொதிக்க வச்சு நம்ம எடுக்கிற கஷாயத்தில் சிலதை வேர்களை கஷாயம் எடுக்கிறோம். ஆனால் பசுமையாக இருக்கிற விஷயங்களை சாறு எடுக்கணும். அப்போ வேர்களை மேக்சிமம் கஷாயங்களாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இலை சாறுகளை முடிந்த வரைக்கும் கசக்கி பிழிந்தோ அரைத்து பிழிந்தோ அல்லது நாம் நேரடியாக வந்து அதுக்குள்ளே நட்புகளை சேர்த்து, அது மருத்துவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த நட்பு துருசு சுண்ணம், உப்பு செந்தூரம் இந்த மாதிரி சேர்த்து மூலிகைகளை சாறு எடுக்கிறது அது ஹெவியாக இருக்கும். நார்மலாக பீப்புள்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முடிந்த வரைக்கும் அனுபவமானவங்களை கேட்கலாம். இல்லை நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம். பொதுவாக நீங்கள் பயன்படுத்தும் போது சில தழைகளையோ பட்டைகளையோ அல்லது இஞ்சி போல விஷயங்களையோ சாறு எடுக்கிற முறையை தெரிந்து கொண்டு அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் குறையாமல் நம்ம எடுத்துக்கணும். முக்கியமானது என்னென்னா, பெரியவங்களுக்கு மேக்சிமம் அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் தான் பாட்டி வைத்தியம்ன்றலாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் அந்த அறிவு சொத்து குறைஞ்சிருச்சு. கூடுமான வரைக்கும் கை வைத்தியங்களை செய்வதை தவிர்க்கணும். அதுக்கான அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு செய்யணும். தவறாக மூலிகைகளையும் அந்த இஞ்சி போல விஷயங்களையும் தவறாக பயன்படுத்திட்டு அதன் மேலே நெஞ்சு எரிச்சல் இருக்குது, வயிற்றுப்போக்கு இருக்குது, வயிற்ற கலக்குதுன்னு தப்பாக நம்ம புரிஞ்சிக்கூடாது. சரியான முறையில் இதை சாறு எடுக்கணும். அந்த சாறு எடுத்தல் முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவித்தோ அரைச்சோ நம்ம செய்யக்கூடியது கசக்கி பிழிவதோ இதெல்லாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும்.